Jesus. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீத் மிஷனரி இயக்கத்தின் சார்பாக யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கிருபையிலும் சத்தியத்திலும் வளர்ந்து பெருகி தேவனுக்காக நிறைவான கனிகளை தந்து செழித்து வாழ்ந்திருப்பீர்களாக. ஆமென். ஆசீர்வாதங்கள் சொல்லும்போது என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். சரியா? நேரம் இல்லை, அதனால அந்த வார்த்தைக்கு நேராக நாம் என்ன செய்யலாம்? கடந்து செல்லலாம். சரியா? சரி, இப்பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரியா? அடுத்தது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி 16 படிச்சு 16 கிறிஸ்து இயேசுவுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். முதல்ல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? யாருக்கெல்லாம் தெரியும்? கிருபைனா என்ன? இன்னைக்கு 3 விதமான கிருபையை பார்க்க போறோம். இதுல கிருபைனா முதல்ல என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய முடியும், போக முடியும். கிருபைனா என்ன? தகுதி இல்லாத எனக்கு தரப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அதான் எது? தகுதி இல்லாத எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு நம்ம சொல்றோம், கரெக்ட் தான். பட் அது என்னது? கொடுக்கப்படுற ஈவு என்னது? வாட் இஸ் திஸ்? தெரியல. இப்போ நம்ம வசனத்தை படிச்சா கரெக்டா தெரிஞ்சிடும். இப்போ ஆதியாகமத்துல 19வது அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அதாவது இது யார் சொல்றா? லோத்து. உமது கண்கள்ல அடியானுக்கு என்ன செஞ்சது? கிருபை கிடைச்சது அப்படின்னு லோத்து சொல்றாரு. முதல்ல யார் சொன்னா? நோவா சொன்னாரு. இப்ப யார் சொல்றா? லோத்து சொல்றாரு. அடுத்தது 39:21 ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயவு. அதாவது அவன் மேல் கிருபை வைத்து யோசேப்புக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் வந்திருக்கு? நோவா, லோத்து, யோசேப்பு. இன்னொரு படிங்க யாத்திராகமம் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததே. மோசேயை பார்த்து சொல்லியிருக்காரு. சரியா? இப்போ அடுத்தது லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம். தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வார்த்தை போதும். சரியா? இப்போ பழைய ஏற்பாட்டுல அப்படியே புதிய ஏற்பாடு வர வந்து மரியாளோட இந்த கிருபை செஞ்சுட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாமே குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும் செஞ்சிருக்கு கிருபை கிடைச்சிருக்கு. இந்த கிருபை என்னது அப்படின்னா, முதல்ல கிருபைனா என்னன்னு முதல்ல படிக்கணும் இல்லையா? சரியா?
கிருபைக்கு எபிரேயத்துல வந்து கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன், கென்னா கிருபை என்று அர்த்தம். கென்னா நம்ம பைபிள்ல இருக்குது, அந்த எழுத்து இருக்குது, நீங்க படிச்சீங்க நல்லா இருக்கும். அதாவது 119ஆம் சங்கீதத்துல, தமிழ் பைபிள்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. 119ஆம் சங்கீதத்துல 8வது பகுதியில மேல கேத் அப்படின்னு இருக்கும். இருக்கா? 119ஆம் சங்கீதத்துல அதுல மொத்தம் 22 பிரிவு இருக்கும். அதுல 8வது பிரிவுல கேத் அப்படின்னு இருக்கும். 14வது பிரிவுல நூன் அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த ரெண்டு இடத்தையும் சேர்த்து படிச்சோம்னா கென் அப்படின்னு படிக்கணும். கென் அப்படின்னு படிக்கணும். கென் அப்படின்னா கிருபை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாத ஒண்ணு சொல்லி தரலாம், தப்பு இல்ல. இல்லாத ஒண்ணதான் சொல்லி தரலாம். தெரியாத ஒண்ணு சொல்லி தரலாம். உங்களுக்கு தெரியாதுதான், ஆனா இருக்கிறது. எங்க இருக்குது? வேதாகமத்துல இருக்குது. நம்ம வேதாகமத்துல எபிரேயம் இருக்குதா? நம்ம பைபிள்ல இருக்குல்ல? எங்க இருக்குது? இங்கதான் எபிரேய எழுத்து. மொத்தம் எபிரேயத்துல 22 எழுத்துக்கள் உண்டு. அவ்வளத்தையும் சொல்லித்தர நாங்க வரல. பட் நமக்கு தேவையான மட்டும் இதுல என்ன செய்யறோம்? எடுத்துக்கிறோம். அதுல 8வது எழுத்தும் 14வது எழுத்தும் அதுல சேர்ந்ததுதான் கென் அப்படின்னு அர்த்தம். இந்த கென் என்றால் கிருபை என்று அர்த்தம். சரியா? அப்போ அந்த கிருபை எது அப்படின்னா, அந்த எபிரேய எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சித்திர வடிவம் உண்டு. அந்த சித்திர வடிவத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த கேத்துல 8வது எழுத்து அது ஒரு வேலை அடைச்ச மாதிரி இருக்கும். சரியா? ஒரு கட்டப்பட்ட மாதிரி இருக்கும். இடையில ஒரு கேப் இருக்கும், இப்படி இருக்கும். பேய தலைகளை போட்டா இந்த மாதிரி இருக்கும். இதே இது பழைய, இது வந்து அராமிக் எழுத்து, எபிரேயத்தோட புது வடிவ எழுத்து இது. இதே எபிரேயத்துடைய பழைய எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம ஊர்ல அந்த காலத்துல தட்டி அடிப்பாங்க தெரியுமா? பனைமட்டையெல்லாம் வரிசையா வச்சு அடிச்சு கொஞ்சம் கேப் போட்டு செய்வாங்க. வேலை அடைப்பாங்க, தட்டி அடிச்சு அது ஒரு பட்டியல செஞ்சு அடைப்பாங்க. இந்த மெத்தட்ல அந்த எழுத்து நிச்சயம் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாதுகாப்பு என்று அர்த்தம். ஹல்லேலூயா. புரியுதா? பாதுகாப்பு என்று அர்த்தம். வேலை அடைக்கிறது, வேலை இருந்து பாதுகாக்கப்படுகிறது என்று அர்த்தம். அடுத்தது அந்த நூன், இந்த 14வது எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விதை அப்படியே முளைத்து எழுப்புற மாதிரி இருக்கும். இந்த எழுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சின்னதான் இருக்கும். கண்ணாடி போட்டு கொஞ்சம் தெளிவா ஏதாவது பாருங்க, இல்லைன்னா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு விதை முளைத்து எழுப்புற மாதிரி இருக்கும். அப்போ பாதுகாப்பு விதை, பாதுகாக்கப்பட்ட விதை. கிருபை என்ன இருந்தது? பாதுகாக்கப்பட்ட விதை. அப்ப எந்த விதை இது? எந்த வித்து பாதுகாக்கப்பட்டது? இப்ப ஆதியாகமம் 3:15 படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். சரியா? இந்த வித்து என்ன வித்து? கரெக்டா சொல்லுங்க. இன்னும் சொல்ல மாட்டீங்களா? இந்த வித்து என்னது? ஆதாமுடைய வித்தா? ஸ்திரீயின் வித்து. ஹல்லேலூயா. ஸ்திரீயின் வித்து யாரு? என்ன செங்கோட்டையை பத்தி பெரிய கோட்டை கட்டிட்டு வந்தா நீங்க ஒருத்தர் மாதிரி தர மாட்டீங்க. ஸ்திரீயின் வித்து யாரு? இயேசுமா. இயேசு. ஹல்லேலூயா. யார் சாத்தானுடைய தலையை நசுக்கலாம்? ஹல்லேலூயா. இங்க இருந்து ஒரு ஆள் சொன்னாங்க, நம்ம தான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க யார்? தேவனுக்கு. அந்த ஆள் தான் உண்மையை சொல்லிச்சு. எல்லாரும் உங்களுக்கு கரங்குது. ஆனா கையை தூக்கு பயம். ஒருவேளை நம்ம தப்பா சொல்லிட்டோமோ? ஹல்லேலூயா. நீங்க சொன்னது உண்மைதாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் ஒருத்தருக்கு பேர் தான் கிறிஸ்து. ஆனா அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு அந்தியோகியா பட்டணத்துல என்ன பேர் வந்தது? கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்தது. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பேர் இருக்கு இல்லையா? சாருக்கு ஒரு பேர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த பாப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பாப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, ஐயாவுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பேர். என்ன பேரா இருக்கும்? கிறிஸ்தவத்தில் உள்ள பேர்லாம் நினைஞ்சிருப்பாங்க. பைபிள்ல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு பேரா வச்சிருப்பாங்க.
சர்ச்சுக்குள்ள கூப்பிடும் போது நம்ம எல்லாத்தையும் தனித்தனி பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா இது சர்ச்சுக்கு வெளியே உள்ள மக்கள் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் தான் வச்சிருப்பாங்க. என்ன பேரு? இந்த கேட்டுக்கு உள்ளதாமா நான் வேற ஆளு. இந்த கேட்டுக்கு வெளியே எனக்கு உலகம் கொடுக்கிற ஒரே பேரு கிறிஸ்து அவர்கள். இவங்க எல்லாரும் யாரு? இயேசு. அப்ப அந்த அக்கா சொன்னது கரெக்ட் தானே? கரெக்டா சொல்றது தட்டுங்க. சூப்பர், அருமை. சரியா? இப்போ முதல்ல அவர் அந்த இயேசு, அந்த வித்து அங்க போகும். இப்போ அந்த வித்து இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருக்கிறது. கிருபனை என்னது? பாதுகாக்கப்பட்ட வித்து. அந்த வித்து எதுனா இயேசு. இன்னைக்கு அது தெரியாம நிறைய பேர் என்னென்னமோ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது இருந்து போட்டு அதை பத்தி நம்ம பேச வரல. இப்ப இங்க இந்த கிருபையை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? அதான் முக்கியம். முதல்ல கிருபை பெற்றவங்க, அடுத்தது நம்ம எல்லாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றவங்க, அதுக்கு அடுத்தது பூரண கிருபையை பெற்றவர்கள். கிருபை பெற்றவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமில்ல? நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. அவர் என்ன செஞ்சாரு? கிருபையை பெற்றவங்க சும்மா இருந்தாரா? கீழ்ப்படிந்தார். எதுக்கு கீழ்ப்படிந்தார்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சார். அது மட்டுமா செஞ்சாரு? அதோடு கூட நான் பாதுகாக்கப்பட்டா மட்டும் போதாது, மொத்தம் எல்லாரும் பாதுகாக்கப்படும் சொல்லி ஊர் ஊரா ஒவ்வொருத்தருக்காக போய் சொன்ன. எல்லாரும் பிரசங்கம் பண்ணல, அவன் கேட்கல, அவன் திருந்தல. ஆனா இவரு செய்ய வேண்டிய வேலை என்ன செஞ்சாரு? எல்லாத்துக்கும் 120 வருஷம் என்ன செஞ்சாரு? பிரசங்கம். ஆனா கேட்க. அப்போ கிருபைய பெற்றவங்க, அதாவது பாதுகாக்கப்பட்ட அந்த வித்து, அது ஏன் பாதுகாக்கப்பட்ட வித்துன்னு சொல்றோம் தெரியுமா? இப்போ நோவா காலத்துல என்ன சம்பவம் நடந்தது? ஜலப்பிரளயம் இணைஞ்சு மொத்த பூமியும். அப்ப யாரு பாதுகாக்கப்பட்டா? நோவாவுடைய குடும்பம் மட்டும். சரியா? நோவாவும் அவருடைய மனைவி அவருடைய மருமக்கள் தான் பாதுகாக்கப்பட்டாங்க. இப்ப இவங்க பாதுகாக்கப்படலன்னா என்ன நடந்திருக்கும்? இந்த 6 பேர் பாதுகாக்கப்படலாம் அப்படின்னு என்ன நடக்கும்? ஆண்டவர் சாத்தாண்ட விட்ட சவால் நினைஞ்சிருக்கோம். சரியா? அப்போ சாத்தாண்ட விட்ட சவால ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்திரீ உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு தகுதியான நபர் யாருன்னு பார்த்தா அது நோவுடைய குடும்பம். அதனால அந்த ஃபேமிலியை தெரிந்து கொண்டு இப்ப அந்த வித்து என்ன செய்யுது? இந்த குடும்பத்தின் மூலமா பாதுகாக்கப்படுகிறது. சரியா? அடுத்தது லோத்து காலத்திலே ஒரு அழிவு வந்து, அப்படிதானே? லோத்து காலத்திலே வந்து லோத்து அழிவுக்கு தப்பு செஞ்சுறாரு, அனுப்புறாரு. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. நான் மட்டும் தான் இருக்கேன்னு தப்பா நினைச்சு அவர் பிள்ளைங்க அவங்க கூட தவறா இருந்து, அது தவறுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த நாட்கள்ல சந்ததி உண்டாக்கும்படிதான் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா கூட அவங்க சேர்ந்ததில்ல, தவறு பண்ணவில்லை. சரியா? அது சந்ததி உண்டாகும். அந்த சந்ததியில யார் வரா சொல்லுங்க? தாவீதோட பாட்டி யாரு? ரூத். ரூத் யாரு? மோவாபுடைய சந்ததி. மோவாப் யாரு? லோத்துக்கு பிள்ளை. இந்த லோத்து கூட அந்த ஒதுக்கி வைக்காம அதன் மூலமாவும் அவருடைய வித்தை நினைச்சாரு பாதுகாக்கிறார். சரியா? இப்ப 2 ஆயிட்டா பாதுகாக்கப்பட்டது. மூணாவது இன்னொன்னு யார் சொன்னேன்? மூணாவது யோசேப்பு. யோசேப்பு மூலமா எப்படி பாதுகாக்கப்பட்டது? எல்லாத்தையும் தெரிஞ்சது தானே. எப்படி பாதுகாக்கப்பட்டது? யோசேப்பு மட்டும் எகிப்துக்கு போகலன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன நடந்திருக்கும்? பஞ்சத்துல எல்லாரும் அழிஞ்சிருக்கும். இங்க இவங்களுக்கு சோறு கிடைக்காம யூத கோத்திரம் எழுதிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். அப்புறம் எங்க இருந்து இயேசு வர்றது? அதனால யோசேப்புக்கு யூத கோத்திரத்தின் மூலமா கிறிஸ்து வரக்கூடாது. அந்த வித்தை பாதுகாப்பதற்கு யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுவார்களா? எப்பா, நீங்க எங்களை விற்று போட்டதுக்காக, எங்களை அனுப்பி போட்டதுக்காக விசனப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்ன நம்ம எல்லாருக்கும் ஜீவ ரட்சணை செய்யும்படி கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு? எங்க கொண்டு வந்தாரு இல்லையா? அப்போ யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை அழிவில் இருந்து அந்த வித்தை என்ன செஞ்சாரு? ப்ரொடக்ட் பண்ண, பாதுகாத்தார். சரி, யோசேப்பு பாதுகாத்தார். அடுத்தது யாரு? மோசே. மோசே தானே? மோசே மூலமா என்ன நடந்தது?
மோசேட்ட ஆண்டவர் சொல்லுவார், மோசே நீ தனியா வா. அந்த அதிகாரத்துல 38 எடுத்து படிக்க தெரியும். ஒன்ன பெரிய ஜாதியாக்கி ஒன்ன என்ன செய்வேன், ஆசீர்வதித்து பலுகி பெரிய பண்ணுவேன் சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்னாரா? மிச்சம் எல்லாரும் என்ன செய்ய போறேன்னு இருந்தாரு, வேற எல்லாரும் அடிச்சிருவேன். அப்ப வேற எல்லாரும் அடிச்சா அதுக்குள்ள யார் இருக்கா? அதுக்குள்ள யார் இருக்கா? யூதா இருக்கா. ஏன்னா யூத கோத்திரத்தை தான் யார் வர போறா? இயேசு வர போறார். அப்போ யூத கோத்திரம் பாதுகாக்கப்பட்டாதான் இயேசு யூத கோத்திரத்துல வரப்போறான்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எங்க சொல்லிருக்கீங்களா? ஆதியாகமம் 49 அதிகாரம் 10வது வசனம். அது படிக்கணும், உங்களுக்கு தெரியும் சரியா? அதுல எழுதிருக்கு, நேரம் இல்லை, அதனால தான் வேக போறேன். அதுல இருக்கு, அங்க சொல்லிருக்கு. அப்போ அது நிறைவேறணும்னா யூத கோத்திரம் பாதுகாக்கப்படணும். அதுக்காக மோசே என்ன செஞ்சாரு? நம்மளா இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தரே சொல்லிட்டாரியா, இந்த வரத்து வந்தா என்ன பாடுபடுத்துறாங்க, இவங்க எவ்வளவு உயிரோட கூட சேர்த்து தொலைட்டோம். ஆண்டவரே நான் வாரேன், வந்தே தந்தே அப்படின்னு நினைச்சிருவோம், பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கும். ஆனா மோசே அதை செய்யல. ஆண்டவரே அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்வதை பார்க்கிலும் நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்தில் இருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போட்டதாலமா இருந்து சொல்லி அந்த யாரும் சாகாதபடி அழிவிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டி கிருபையை பெற்றவெல்லாம் வித்த கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இப்படி தீவிரமாய் நிற்பான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிருபையை பெற்றவன் இப்படி நிற்பான். எப்படியாவது இந்த வித்தை நான் பாதுகாத்து நிற்கணும், கொண்டு போகணும். இதை போல கிருபையை பெற்றான். அடுத்தது மரியா. அவங்க நடந்ததில்லை, அநியாயம் நடந்ததில்லை, வீடு ஊற விட்டு வெட்டி விட்டாங்க, அவமானமா பேசுறாங்க. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு சம்பவத்தால இவ்வளவு கேவலம் பேசுறாங்க. அப்போ யூதர்களுக்கு 18 வயசுல கல்யாணம் முடிச்சிருவாங்க. 18 வயசுல கல்யாணம் முடிஞ்சா மாப்பிள்ளையோட தகப்பனாருக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 36 37 வயசு இருக்குமா? அப்ப அவங்க அப்பாவுக்கு அப்படி 18 கூட்டிடுங்க. கிட்டத்தட்ட 4-5 தலைமுறை நின்று பிள்ளைகளை நினைச்சுவாங்க, வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. தங்களுடைய சொத்து பத்திரத்தை கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, செல்வத்தை கொடுப்பாங்க, நகரத்தை கொடுப்பாங்க. இப்படி கொடுத்து புதுமண தம்பதிகளை ஆசீர்வதிப்பாங்க. ஆனா அதுல எதுவுமே யாருக்கு கிடைக்கல? இஸ்ரவேல்ல இந்த கேவலமான காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்களை விரட்டி விட்டு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் இழந்து போச்சு. ஆனா இழந்தது எப்ப ஆண்டவர் கொடுக்கிறாரு தெரியுமா? ஆண்டவரை பார்க்கறதுக்கு மேய்ப்பர் வந்தாங்கல்ல, அவங்க வீசின கை வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னொரு டீம் வந்தது. யாரு? சாஸ்திரிகள். வானத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு பெரிய சாதனை நடக்கணும்னு வந்தாங்க. கடைசியில் அவனால பெரிய பிரச்சனை தான் வந்தது. இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பிரச்சனை தான் வரும், ஒன்னும் உருப்படியா செஞ்சுக்கவே மாட்டான். பெரிய ஆராய்ச்சி பண்ணா ஒன்னும் உருப்படியா வர, அதனால குழந்தைகள் கொள்ள போட்டாங்க, பிரச்சனை தான் வந்தது. சரி, அது வந்தாலும் கடைசியில் அவனுக்கு உதவி பண்ணது யாரு? கர்த்தர் தான். நட்சத்திரத்தை அனுப்பி நெஞ்சாரு, வழிகாட்டி கூட்டு போனாங்க. அங்க என்ன கிடைச்சது? நம்ம இந்த கிறிஸ்துமஸோட நாடகம் நடிப்போம்ல, 3 பேர், வெள்ளை கோலம், தங்கம், தூபவர்த்தம், இந்த 3 பேரை வச்சிருப்போம் இல்லையா? இயேசுவை பார்க்க வந்து நிறைய சாஸ்திரிகள் பல நாட்டில் அந்த தேசத்துல இருந்து நிறைய பேர் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஏகப்பட்டதை கொண்டு வந்தாங்க. அது அந்த வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அவங்க திருமணத்துக்கு அவங்க மூதையார்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை விட பன்மடங்கு அதிகமாய் இருந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப எதிர்த்து விஷயம் பாட்டு விட்டுங்க. கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தரித்திரரானவில்லை, ராஜ்யமே கஷ்டமடைந்தோம் கஷ்டப்பட்டதில்லை, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை,
சாட்சிகள். கிறிஸ்துவுக்காய் கொடுத்த யாரும் தருக்கிறாங்க தெரிஞ்சு பாடுவோம். ஆனா கொடுக்கும் போது கையில ஆலயத்துக்கு கொடுத்தா அதுக்கு கை வராது, கெட்டுமானத்துக்கு கொடுத்தா வராது, ஆலயத்துல ஏதாவது பண்டிகை கொடுத்தா வராது. நிறைய ஒண்ணுக்கு பல தடவை கேட்க வேண்டியது. மிஷனரிக்கு பண்டிகை கொடுக்கணும் அதுக்கு வராது. நாங்க நிறைய கொடுக்குறோம். யாரும் இல்லைன்னா சொல்லவே அதனால எவ்வளவு குடும்பம் கொடுக்குது. ஏன்னா நம்ம செய்யாம அந்த வேலை யாரும் செய்வோம். உடனே கிளம்பிப்போம், இல்லட்டா யாரையாவது அனுப்பு செய்யும். எல்லாம் தெரிந்திருந்தோம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் செயல்படுவதில்லை. கிருபையை பெற்றவங்க அவங்க வேலைய எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல இருந்து இயேசுவை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல செஞ்சாங்க, சேர்த்தாங்க. லாஸ்ட் மரியாள் வரை இயேசு கிறிஸ்துவ விதையா வித்தா இருந்தவரை கொண்டு போய் சேர்த்தது முதல் கிருபை. அல்லேலூயா. இப்ப இரண்டாவது கிருபை. இப்ப 14வது வசனத்தை படிங்க. படிச்சீங்களாமா? நம்ம யோவான் 11:14. அவருடைய பரிபூரணத்தினால் 14 முதல்ல படிச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். போதும். அல்லேலூயா. எந்த வார்த்தை? இந்த வார்த்தை யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் நம்ம பாடுவோம் இல்லையா? கிறிஸ்துமஸோட கேரளோட என்ன பாட்டு போடுவோம்? தந்தையின் வார்த்தை மாம்சமானார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவாரும் இயேசுவை. யாரு? அந்த வார்த்தை மாம்சமாய் இயேசுவாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணது. அதனால அவங்க வித்தை மட்டும் வச்சிருந்தாங்க, அதனால அவங்க கிருபையை பெற்றவங்க. நாம மொத்த சொத்தையும் வச்சிருக்கோம். அல்லேலூயா. வித்து 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 யாரு? இயேசுவை வச்சிருக்கோம், முழுமையா உள்ள வச்சிருக்கோம், நமக்குள்ள வாசம் பண்றாரு. அதனால நாம எல்லாரும் கிருபையின் மேல், இப்ப கிருபையின் மேல் கிருபை பெற்றவங்க என்ன செய்யணும்? அவங்க எல்லாம் செய்ய வேண்டியது கரெக்டா இயேசுவை கொண்டு போய் அந்த வித்தை சேர்க்கிற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி. பிரச்சனை வந்ததா? அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்ததா? நோவாவுக்கு பிரச்சனை வந்ததா இல்லையா? ஆனாலும் கொண்டு போனாங்க. யோசேப்புக்கு பிரச்சனை வந்ததா? ஆனாலும் செய்தார். மோசேக்கு பிரச்சனை வந்ததா? கரெக்டா நின்று கொண்டு போனாங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்து அதுக்கு நின்று வித்தை பாதுகாத்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ வித்தையும் பெற்றிருக்கிறோம், இயேசுவையும் பெற்றிருக்கிறோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறோமா? அல்லேலூயா. புரியுதா? சொல்ல வருது புரியுதா? கிருபையை பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, இயேசுடைய சீசர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு என்ன செஞ்சாரு? கிருபையை பெற்றுட்டப்பா, கிருபையின் மேல் கிருபைக்கு வந்துட்டு இனி சும்மா இருக்காத, நான் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல நினைக்கிறேன், உன்னை அனுப்புறேன். அது உன்னை பீடி போட்டாலும் பரவாயில்ல, உன்னை கடிச்சு போட்டாலும் பரவாயில்ல, நீ உள்ள போய் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி அந்த ஆத்மாவில் ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. என்ன தெரியாம யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீ போய் சொல்ல வேண்டியவர்களுக்கு என்ன செய்ய சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்டு வந்தவர்கள் தான் இயேசுடைய சீசர்கள். அல்லேலூயா. உயிரை கொடுத்தாங்க, வீரப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ஆனா அநேக ஓநாய்கள் மனம் திரும்பியது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அது மூலமா பிரசங்கம் பண்ற 3000 பேர் வச்சுக்கப்படுறான், 5000 பேர் வச்சுக்கப்படுறான். அப்படியே அந்த சீசனுடைய தன்மை அப்படியே ஃபார்வர்டாகி நமக்குள்ள வந்து நம்ம எங்கேயோ எப்போ பிறந்த இயேசுவுக்கு இங்க சபையாய் சரித்திரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சுதா? கிருபையின் மேல் கிருபை பெற்றவங்க எவ்வளவு பாதிப்படைய நேர்ந்தாலும் சுவிசேஷத்தை கொண்டு போய் இல்லாத இடத்துக்கு என்ன செய்யணும்?
சேர்க்க கடன் பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? 1 யோவான் 3:14. இயேசு அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஹலோ, கவனமா கேளுங்க. நாம கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். எப்படி ஆகிலும் இயேசு எனக்காக உயிரை கொடுத்தது போல நானும் அவரை அறியாத மக்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்காக என் ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன். எத்தனை பேருல தெரியுமா? எப்படியாகிலும் அறியாத மக்களுக்கு ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்கிறது எத்தனை பேர் தீவிரமாக இருக்கு. அடுத்தது 2 கிருபை முடிஞ்சு. முதல்ல உள்ள கிருபை வித்த கொண்டு போய் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிறது. 2வது விதையா இருந்த கிறிஸ்துவ, விதையா இருந்தவர் கிறிஸ்துவ ஆயிட்டார். இந்த கிறிஸ்துவ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். சரியா? அடுத்தது வழியில் பாட்ட பூரண கிருபை. அப்படிங்க அப்போஸ்தலர் 4:33. இப்ப இங்க நடக்கு. முதல்ல வித்த கொண்டு போனாங்க, அடுத்தது இயேசு கொண்டு போனாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. கிருபை எங்க பூரணமாகுது? இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்ல அந்த கிருபை பூரணமாகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அடுத்த வசனத்தை படிக்கணும். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஒருவருக்கு ஒன்றும் குறைவில்லை. இப்போ 31, 32 படிங்க. எல்லாரும் பரிசுத்தவான்கள் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தெரியுமா சொன்னாங்க. நல்லா கேட்கணும் ஐயா. உயிர்த்தெழுதல் வந்துட்டுன்னா அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்காது. எப்படி இருந்தாங்க? ஒரே இருதயம். ஒரு காரியத்தை சர்ச்சை செய்யணும் முடிவு பண்ணா எல்லாருடைய மனசு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்க என்ன வரல? உயிர்த்தெழுதல் வரல. பாவத்துக்கு மறுத்தலினும் உயிரோடு வரவில்லை. அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற. உயிர்த்தெழுதல் வரணும். ஒரே இதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களானார்கள். ஒருவரும் இது ஏன், இது ஏன் இடம், இது நான் உட்கார்ந்து சேரு, இது நான் தான் இருப்பேன். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? அப்படிதான் இருக்கு. படிக்கணும், கண்டினியூ பண்ணுங்க. தனக்குள்ளதுதான், ஆனா தன்னுடையது என்ன செய்யல, சொல்லல. சகலமும் அவளுக்கு பொதுவாக இருந்தது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல நீங்களே உங்களுடையவர்கள் அல்ல. பல எப்படி உங்களுடைய எல்லாம் உங்களுடையது இல்லையா? ஆய்வு கொடுப்பேன். நீனே உனக்கு சொன்ன கிடையாது. பாட்டு பாடவும் இல்லையா? என்ன பாட்டு அது? நீ உனக்கு சொந்தமல்லவே மிக்க
பிறவி. நான் பிறவில இருந்து கிறிஸ்தவ கிடையாதுமா. கோயிலுக்கு பூஜை எடுத்து மணி அடிச்சு தெரிஞ்சாள், குடித்து வெறுத்து ஓட்டப்படுத்து கிடந்தாள், கொலகாரனாய் அருவாக்கு சுத்தினாள். என்ன கிறிஸ்து பிடிச்சி அவருடைய உயிர் துணல் வந்த உடனே எனக்குள்ள ஜீவன் வந்தது. அந்த காரியங்களுக்கு நான் மறுத்து போய்விட்டேன். எதுவுமே கிடையாது எனக்கு. எந்த ஒரு பாகுபாடு வெறுப்பு எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு எவ்வளவு சொத்து, என்ன சொத்து? இந்த பூமியே நிரந்தரம் கிடையாது. பூமி நிரந்தரமானதா? யாராவது சொல்லுங்க, பூமி நிரந்தரமானதா? உங்க பேர் அப்படியா இருக்கு? என் பையன் அப்படி எழுதல. பூதனங்கள் எல்லாம் வெந்துருகி சடப்பட பூமியே நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில உள்ளது ஏன்னாங்க ஏன் இருக்கிறத வச்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணி நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ள உண்டாகும் பொருட்டு என்ன செய்ய சிநேகிதரை சம்பாதி அனித்தியமான உலக பொருட்களால் அத்துமாவசியம் அதை சேர்த்து சேர்த்து வச்சு. ஆமா, உலகத்திலே மோசமான நாடுன்னா இந்தியா. தனக்கு, தான் பிள்ளைக்கு, தான் பேரனுக்கு, தான் புள்ள பேரனுக்கு கொள்ளுது எல்லாத்துக்கும் சேர்த்து. எதுக்கு? இப்ப அவன் வந்து வேலை செஞ்சுமா உலகத்தால் இருக்கக்கூடிய ஒரு அறிவு நமக்கு சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லிருக்கா இல்லையா? குடோனை இடிச்சு பெருசா கட்டி நெடுநாட்களுக்காக சேர்த்து வைப்பாங்க. ஆண்டர் ஜீவிப்பாரு இருக்கா 96 எங்க போய் சேர்த்து வச்சு யாருக்கா போகும்? எதுக்கு சேர்த்து வைக்க? எல்லாம் தெரியும். ஆனா சேர்த்து வைப்பேன். எதுக்கு? பிள்ளைங்களுக்கு எல்லாம் கேட்டுடுங்க. சேர்த்து வைக்க கூட பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வேலை செய்ய கொடுங்க. நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியோ அதே போல பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படு, உங்களுக்கு சம்பாதிக்க சொல்லி கொடுங்க, அவங்க வேலை செய்ய கற்றுக் கொடுங்க. எதுவுமே செய்யுது சேர்த்து சேர்த்து சேர்த்து. நான் என்ன சொல்லிருக்கு? பைபிள் என்ன சொல்லிருக்கு? நீ பூலோகத்துல உனக்கு பொக்கிஷத்தை என்ன செய்யாத? சேர்த்து வைக்காத, பரலோகத்துல சேர்த்து வை. இங்க பூலோகத்துல சேர்த்துனா அங்க என்ன திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவார்கள், பூச்சி எல்லாம் வந்து என்ன செய்ய அரிசி போயிடும். ஆனா பரலோகத்துல ஒரு பிரச்சனை கிடையாது. சேர்த்து பரலோகத்துல எப்படி சேர்த்து வைக்கிறது? இந்த சிறியவர்களாக எளியவர்களுக்கு எதை செய்தியோ அதை எனக்கே செய்த பஞ்சாயத்துல பரலோகத்துல பொக்கிஷம் வந்துட்டு. ஏழைக்கு இறங்குகிறவன் சேர்த்துட்ட, அதெல்லாம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் செய்ய நமக்கே வச்சு நல்லா பணக்காரனா இருக்கான், இருந்து கொடு, உங்களால இதுல கொடுத்து பாரு, 2 வருஷத்துக்கே ஒண்ணு கொடு. பைபிள் சொல்ற மாதிரி வாழவே கிடையாது. என்னைக்கு பைபிள்ல சொன்ன மாதிரி வாழ ஆரம்பிக்கோ அன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசுவை நீ கொண்டு போறான். கிருபை, பூரண கிருபை அன்னைக்கு தான் வந்துச்சு. கிருபை வந்துட்டு இயேசு உனக்கா பிறந்த உண்மைதான். இயேசு உனக்குள்ள வந்தது உண்மைதான். கிருபை கிருபை வந்துட்டு உண்மைதான். ஆனா பூரண கிருபையில இருக்கிறீங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றியா? வசனத்தின்படி, வசனம் சொல்லுகிறபடி வாழ்கிறாயா? என்ன செய்கிறோம்? என் கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடமை. என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? அதே ஒரு பார்சியாலிட்டி, அதே ஒரு பாகுபாடு. எனக்கு தெரிஞ்சவங்க, என் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் உதவி செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு முகம் பார்த்து செய்யக்கூடிய ஊழியர்கள் நிறைய. ஆளை பார்த்து அவன் சொந்தக்காரன் அவனுக்கு பரலோகம் போங்க. உண்மையாக ஊழியம் செய்கிற யாருக்கு வாழ்ந்து இந்த பூரண கிருபையை சுதந்திரத்துக் கொள்வோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? இன்னும் நான் கிருபையை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு சமயம் போதும், அதே நேரம் அதிகமாயிட்டு. தயவு செய்து கிருபையை பெற்ற நாம் அதை கொண்டு போய் சேர்க்கணும். கிருபையின் மேல் கிருபையை பெற்ற நாம் உயிர் போனாலும் இயேசுவை இல்லாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கடனாளிகள். பூரண கிருபையில வசனத்தின்படி வாழ்ந்தே ஆக வேண்டும். ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கலாமா? நான் பார்க்கறா, நீங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பேற்பட்டவங்க நான் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். ஏசுவே சொல்லுங்க, எழுதுங்க. ஆண்டவரே, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு காவல். ஆண்டவரே, அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன். அப்பா, கிருபையை பெற்றவங்க கூட அதை கொண்டு போய் சேர்க்கிறதுல புரியாம சேர்த்தாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்கொண்டு சேர்த்தாங்க. நானும் கிருபையை பெற்றவங்க.
யார் கிருபையின் மேல் கிருபை பெற்றவங்க, உயிர் போனாலும் என் இயேசுவை அறிவிக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நாம் கொண்டு போய் சொல்லணும்னு சொல்லி உயிரை கொடுத்து முடிவு பண்ணாங்க. அதோட விளைவு நாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்க. இன்னைக்கு இயேசு அறியாத எத்தனையோ ஜனங்கள் என் தேசத்தில் உண்டு. அவர்களுக்கு இயேசுவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னால முடிஞ்சதை நான் செய்தான். என் உயிரை கொடுக்க நான் கடனாளிகள். உதவி செய்ய உதவி செய்ய வார்த்தைக்கு மேல வேதம் சொல்கிற வார்த்தைகள் சகலம் பொருளாதார யாருக்குள்ளேயும் ஈகோ இல்லையே, யாருக்கையும் பாசியாரிட்டி இல்லையே, எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு மனதை ஏக சிந்தையோடு வாழ்ந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையின் தரத அன்பு திருச்சபைக்கு சொல்கிறார். களத்துல எல்லாரையும் தாழ்த்தி ஏற்படுகிறது. நீ மாத்திரமே தாழ்த்தி திருக்கிறவங்க தேசத்துக்கு சும்மா